السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பையத்தில் தம்மை இணைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு அஹ்மதியும் ஆன்மீக, நல்லொழுக்க, அறிவு மற்றும் கொள்கை மேம்பாட்டிற்காக ஓர் உடன்படிக்கையை செய்கிறார். MTA என்னும் அருளை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய காலத்தில் ஜமாத் நிகழ்ச்சிகள், மாநாடுகள், ஹுத்பாக்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உலகளாவிய பையத் நிகழ்ச்சியில் MTA மற்றும் இன்டர்நெட் மூலமாக லட்சக்கணக்கானோர் கலந்து கொள்கின்றனர். எனவே எந்த ஓர் அஹ்மதியும், பிறப்பு அஹ்மதியோ அல்லது தாமே பையத் செய்து அஹ்மதியத்தில் இணைந்தவரோ எவரும் பையத் உடன்படிக்கையை பற்றி எமக்கு தெரியாது என்று கூற இயலாது. பையத் செய்ததற்கு பிறகு அதன் விவரங்களை அறிந்து கொள்வதற்கான தேவை மட்டுமே உள்ளது. பையத்தின் உறுதிமொழியை முன்னிறுத்த வேண்டும். நாம் பையத் நிபந்தனைகளுள் விளக்கப்பட்டுள்ள நல்லொழுக்க நிபந்தனைகளை தம்முன் நிறுத்தினால் நமது நல்லொழுக்கத்தின் தரம், சமூக தொடர்புகள், தொழில் விவகாரங்கள், அன்றாட கொடுக்கல் வாங்கல்கள், வீட்டு விவகாரங்கள் இவை அனைத்திலும் ஓர் அசாதாரணமான முன்னேற்றம் ஏற்பட முடியும். ஆனால் நம்மில் பலர் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நம்மிடம் பார்க்க விரும்புகிற இந்த தரத்தை விட்டு மிகவும் தூரத்தில் இருக்கின்றனர். இது தொடர்பாக பையத்து நிபந்தனைகளில் கவனமூட்டப்பட்டவற்றுள் ஒரு சில உதாரணமாக இவ்வாறு உள்ளன. பொய் பேசக்கூடாது, அநீதி இழைக்கக்கூடாது, நம்பிக்கை மோசடி செய்வதில் இருந்து விலக வேண்டும், மன எழுச்சிகளில் மூழ்கிவிடக்கூடாது, பொதுவாக உலக மக்களுக்கும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கும் தமது மன எழுச்சிகளின் காரணமாக கை அல்லது நாவினால் தொல்லை தரக்கூடாது, தற்பெருமை கொள்ளக்கூடாது, எளிமையை கடைபிடிக்க வேண்டும், நன்னடத்தையை வெளிப்படுத்தியவாறு வாழ்வை கழிக்க வேண்டும், பொதுவாக மனித குலத்திற்கு பயன் விளைவிக்க வேண்டும். நாம் இந்த விஷயங்களில்
கவனம் செலுத்தினால் நான் கூறியது போன்று நல்லொழுக்கத்தின் தரத்தை உயர்த்த முடியும். நமக்குள் நல்லொழுக்கத்தின் உயர்தரத்தை நிலைநாட்ட இயலும். நல்லொழுக்கத்தின் உயர்தரத்தை எய்துவது மட்டுமன்றி அதன் உச்சநிலையை தொட முடியும். ஆனால் நாம் ஆய்வு செய்தால் நம்முள் கவலைப்படத்தக்க எண்ணிக்கையிலான மக்கள் பையத் உடன்படிக்கை செய்த நிலையிலும் இந்த விஷயங்களை அமல்படுத்துவதில்லை. சொந்த வாழ்க்கையில் இந்த நிலைமையை கடைபிடித்தவாறு கடக்கும் பொழுது அல்லது நாம் நமது உரிமைகளை தியாகம் செய்தவாறு அல்லது நம்மை கஷ்டப்படுத்திக் கொண்டு உயர் நல்லொழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டுமோ அவ்வாறு செய்யும் பொழுது நாம் நிச்சயமாக இந்த நல்லொழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று உரத்து கூறவும் முடியும். அவ்வாறு செய்யாதவர் பெரும் அநீதி இழைக்கிறார். ஆனால் ஒருவர் நேரடியாக பாதிப்புக்குள்ளாகும் போது நம்மில் பெரும்பாலார் இந்த நல்லொழுக்கத்தை மறந்து விடுகின்றனர். தேவைப்படும் போது விவகாரத்தை திரித்து வளைத்து எடுத்து வைக்கின்றனர். அதில் உண்மை இருப்பதில்லை. மாறாக பொய்யுக்கு மிக அருகில் போய்விடுகிறது. தமது உரிமையை பெறுவதற்காக சிலர் அநீதியும் கூட இழைக்கின்றனர். சில வேளைகளில் சிலர் நம்பிக்கை மோசடியும் செய்யும் நிலைக்கு வந்து விடுகின்றனர். பொய்யான சாட்சிகளை தம்மை நம்பிக்கை மோசடியிலிருந்து விடுவிப்பதற்காக எடுத்து வைக்கின்றனர். கையினால் இல்லாவிட்டாலும் நாவினால் தமது நோக்கத்தை எய்துவதற்காக மற்றவர்களுக்கு கஷ்டம் தந்து விடுகின்றனர். பணிவை காட்டுவதற்கு பதில் அகம்பாவம் மிகைத்து விடுகிறது. அநேக நேரங்களில் தற்பெருமை கூடவோ குறையவோ வந்துவிடுகிறது. நான் பார்த்துள்ளேன். கஸாவின் சில விவகாரங்கள் என் முன் வருகின்றன. பொய் மற்றும் உண்மையை நிரூபிப்பதற்கு பதிலாக உரிமைகளை மட்டும் வாங்குவதற்கு பதிலாக அடம்பிடித்தல் மற்றும் பிடிவாதம் எந்த அளவுக்கு அவர்களிடமிருந்து வெளிப்படுகிறது என்றால் வியப்பு ஏற்படுகிறது. தொழில்களில் உண்மையை அடிப்படையாக கொள்வதற்கு பதில் சுயநலனை பெறுவதில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. இதற்கு மேலாக இருதரப்பு வக்கீல்களுமே தமது தொழில் திறமையை காட்டுவதற்கும் தமது பெருமையை நிலைநாட்டுவதற்காகவும் தவறான விளக்கங்களை தருகின்றனர். அது பொய்யாக இருக்கின்றது. அது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது கணவன் மனைவி சண்டை, அல்லது ஏதாவது ஒரு வகை பிரச்சனையாக இருக்கட்டும், வக்கீல்களின் காரணத்தினாலேயே பிரச்சனைகள் நீண்டு விடுகின்றன. ஆகவே அஹ்மதி வக்கீல்களாகட்டும் இரு தரப்பினராகட்டும் அவர் தமது பையத்து நிபந்தனைகள் மற்றும் இறை அச்சத்திற்கு தமது பலன்களை விட முன்னுரிமை தர வேண்டும். சரியான முறையிலோ அல்லது தவறான முறையிலோ அனுமதிக்கப்பட்ட அல்லது படாத வழிகளில் புகார்களும் முறையீடுகளும் இதனால் உருவாகின்றன என்பது வெளிப்படை. தப்பெண்ணம் உருவாகிறது. இந்நிலையில் ஒரு முஃமினுடைய பணியாவது சண்டைகளை மூட்டிவிடுவதற்கும் தமது பிடிவாதத்தில் நிற்பதற்கும் பதில் அல்லாஹ்வின் திருப்திக்காக தமக்குள் மென்மையை உருவாக்க வேண்டும். ஜமாத் அமைப்பிடம் அல்லது கஸாவிடம் தமது விவகாரங்களை கொண்டு வர வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். நமது தவறான எண்ணம் மற்றும் அனுமதிக்கப்படாத முறையீடுகளை அகற்றி ஒருவருக்கொருவர்
அன்பு நேசத்துடன் வாழ்வை கழிக்க வேண்டும் என்பது நமது முயற்சியாக இருக்க வேண்டும். ஆனால் உரிமையை கோருபவரும் தருபவரும் இருவருமே பிடிவாதக்காரர்களாக இருந்தால் ஜமாத் அமைப்பு அல்லது கஸா அல்லது தேசிய நீதிமன்றம் இவை அனைத்தும் எவ்வளவுதான் நீதியின் அடிப்படையில் அமைந்த தீர்ப்பை வழங்கினாலும் விவகாரம் ஒருபோதும் முடிவை எட்டாது. ஒரு நீதிமன்றத்திற்கு பிறகு இன்னொரு நீதிமன்றம் என அப்பீல் செய்து கொண்டே செல்கின்றனர். பிறகு கஸாவில் உள்ள 5 பேர் கொண்ட குழு தீர்ப்பு செய்தாலும் கூட சில வேளைகளில் உரிமையை தர வேண்டியவர் உரிமையை தருவதில்லை அல்லது தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதில்லை அல்லது எனக்கு எழுதுகின்றனர், எம் மீது பெரும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது, நீங்களே இந்த விவகாரத்தை கவனியுங்கள் என்கின்றனர். இந்த புகார் ஒருபோதும் முடிவதே இல்லை. உண்மையில் நான் கூறியது போன்று அகம்பாவம் மற்றும் பிடிவாதத்தின் வெளிப்பாடாக இவை இருக்கின்றன. ஆகவே நாம் சண்டைகளை அழகிய முறையில் அணுக வேண்டும், பிடிவாதத்தை விட வேண்டும். இன்னும் சொல்வதாயின் சில நேரங்களின் சண்டைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உரிமை இருந்தாலும் கூட அதனை வாங்குவதற்காக எதிர்த்தரப்பிற்கு அவகாசம் தருவது அவசியமாகும். சில நேரங்களில் ஓரளவுக்கு உரிமைகளை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் வருகிறது. இதுவன்றி அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன போதனையை தருகின்றான்? அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வயின்கான சூ உஸ்ரத்தின் ஃபநஸிரத்துன் இலா மைஸரா வஅன் தஸத்தகு கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். ஒருவர் கஷ்டப்படுபவராக வந்தால் அவர் பொருள் வசதி பெறும் வரை அவகாசம் தர வேண்டும். அவர் தான் கொடுத்த கடனை மன்னித்து விட்டால், அதனை தானமாக வழங்கிவிட்டால், நீங்கள் அறிவுடையவராக இருப்பின் அது மிகவும் நல்லது. ஆகவே உங்கள் மீதும் அத்தகைய நிலை வரலாம், கட்டாய சூழ்நிலை வரலாம் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ் நமது நிறைய விவகாரங்களை விட்டு விடுகின்றான். அல்லாஹ் தஆலா எல்லா சக்திகளும் உடையவனாக இருக்கின்றான். அவன் நமது விவகாரங்களில் நம்மை பிடிக்க ஆரம்பித்தால் நமக்கு எந்த புகலிடமும் இருக்காது. ஆகவே நாம் மற்றவரின் விவகாரத்தில் மென்மை மற்றும் அவகாசத்தை கடைபிடிக்க வேண்டும். இது அடிப்படையான வழிகாட்டலாகும். அன்றாட விவகாரங்களிலும் தொழில் விவகாரங்களிலும் கடன் கொடுக்கல் வாங்கல்களிலும் இதனை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோமீன்களுக்கு மீண்டும் மீண்டும் கவனமூட்டியுள்ளார்கள். நீங்கள் உலகில் கருணை மற்றும் மென்மையை பயன்படுத்துங்கள். இதனால் இறைவன் வானத்தில் உங்கள் மீது கருணையுடன் நடந்து கொள்வான். அதுவன்றி நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், நமக்கும் ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டியுள்ளது. அல்லாஹ் தஆலா நீதியை மட்டும் கவனத்தில் கொண்டு தீர்ப்பு வழங்கினால் மன்னிப்பு கிடைப்பது மிகவும் சிரமமாகிவிடும். எனவே அல்லாஹ் தஆலாவுடைய கருணை மற்றும் மன்னிப்பை ஈர்ப்பதற்காக நாம் உலகில் நமது விவகாரங்களில் மென்மை மற்றும் கருணையுடன் நடந்து கொள்ள வேண்டும். கடுமையும் தண்டனையும் தமது உரிமையை மட்டுமே கவனத்தில் கொள்ளுதலும் கூடாது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடனை திருப்பி வாங்குபவர் கடன் பெற்றோரிடம் மென்மையுடன் நடப்பாராயின் அவருக்கு நற்கூலியின் நற்செய்தியை வழங்கியுள்ளார்கள். இந்த வகையில் ஒரு ரிவாயத்தில் வருகிறது,
ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எந்த மனிதர் ஒருவரிடம் கடன் தொகையை திருப்பி பெற வேண்டியுள்ளதோ அவர் நிர்ணயிக்கப்பட்ட காலம் கடந்த பிறகு அவகாசம் தருகிறாரோ அவருக்கு அவகாசமாக கழிகிற ஒவ்வொரு நாளும் சதகாவாகும். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், சதகா கைராத் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் அகற்றுகின்றது. இது எத்துணை உயரிய வாணிபம். உங்கள் சகோதரருக்கு அவகாசம் தருவது உங்களுக்கு நற்கூலிக்கும் காரணமாக அமைகிறது. பெரும் தொல்லைகள் மற்றும் பிரச்சனைகளிலிருந்து நம்மை காப்பாற்றவும் செய்கிறது. ஆகவே அல்லாஹ் தஆலா சிறிதளவு நன்மையையும் கூட கூலியின்றி விடுவதில்லை. திருக்குர்ஆனின் இந்த பொன்மொழியை நினைவில் கொள்ளுங்கள். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டலை முன்னிறுத்துங்கள். ஓர் அமைதி நிறைந்த சமூகம் நடைமுறைக்கு வரும். அமைதியின்மை பரவாது. மன உளைச்சல்கள் நீண்டு கொண்டே போகாது. தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்தும் அமைப்புக்கும் கஷ்டம் இருக்காது. அவர்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கும் நேரத்தில் ஏதாவது ஆக்கபூர்வமான பணிகளுக்கான திட்டம் தீட்ட முடியும். கஸாவுக்கும் தொல்லை இல்லாமல் போகும். கஸா இந்த நோக்கத்திற்காகவே, தீர்ப்பு வழங்குவதற்காகவே அமைக்கப்பட்டதாக இருப்பினும் தீர்ப்பை ஏற்பதில் இருதரப்பும் மென்மையாக நடந்து கொண்டால் காரணமில்லாத தொல்லைகள் ஏற்படாமல் இருக்கும். சில நேரங்களில் ஒரே ஒரு விவகாரமே நீண்டு கொண்டு செல்வதன் காரணத்தால் மற்ற விவகாரம் பாதிக்கப்படுகிறது. அது நிகழாமல் இருக்கும். இரு தரப்பினருமே நீதிமன்றங்களுக்கு போவதற்காக வக்கீல்களை ஏற்பாடு செய்யும் செலவை சமாளிக்க வேண்டியுள்ளது. அதுவும் அவர்களுக்கு மிச்சமாகும். சிலர் எந்த அளவுக்கு பிடிவாதக்காரராக இருக்கின்றார்கள் என்றால் தமது நஷ்டத்தை கூட சகித்துக் கொள்வர். ஆனால் தீர்ப்பு தமக்கு சாதகமாக வர வேண்டும் என்று விரும்புகின்றனர். அதற்காக எங்கு வேண்டுமானாலும் போக தயாராகின்றனர். பிறகு நான் கூறியது போன்று எனக்கும் எழுதுகிறார்கள். சில தரப்பினர் நீங்களே இந்த விவகாரத்தை பாருங்கள் என்கின்றனர். இவர்கள் பிடிவாதம் பிடிக்காமல் இருந்தால் எனது நேரமும் இந்த சர்ச்சைகளில் வீணாவதை தடுக்க முடியும். நான் சில வேளைகளில் விவகாரங்களை பார்த்த பிறகு இரு தரப்புக்கும் பதில் தருகிறேன். அது அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப இல்லையெனில் மீண்டும் தமது பிடிவாதத்தில் தான் இருக்கின்றனர். நாங்கள் தான் சரி என்கின்றனர். தீர்ப்பு நமக்கு சாதகமாகவே வர வேண்டும். எதிர்த்தரப்புக்கு வசதியும் செய்து தரமாட்டோம் என்பதுதான் பிடிவாதமாகும். நான் தெளிவாக எழுதிய பிறகும் கூட சில வேளைகளில் மிகவும் பிடிவாதத்துடன் 3வது அல்லது 4வது மாதம் மீண்டும் எழுதுகின்றனர். நாங்கள் எங்கள் விவகாரத்தை எழுதியுள்ளோம். நாங்கள் உண்மையில் உள்ளோம். எங்கள் தீர்ப்பை திரும்பவும் பார்க்க வேண்டும் என்கின்றனர். எங்களது உரிமையை வாங்கி தர வேண்டும் என்கின்றனர். கஸாவின் தீர்ப்பு 100% சரியானது என்று நான் கூறவில்லை. ஆனால் 80-85% சரியாகவே இருக்கும். சாட்சியங்கள் மற்றும் வாக்குமூலங்களின் அடிப்படையில் அவை சரியாகவே இருக்கின்றன. தவறாகவே இருந்தாலும் நீயத்தை சந்தேகம் கொள்ள முடியாது. நீதிபதிகள் நல்ல எண்ணத்தில் தான் தீர்ப்பு வழங்குகிறார்கள். ஆகவே ஒரு தரப்பின் கருத்தின்படி உரிமைக்கு உரியவராக கருதும் நிலையில் தீர்ப்பு மாற்றமாக வந்துவிட்டால் கஸாவின் மீது அல்லது காசியின் மீது குற்றம் சாட்டக்கூடாது.
அவர்களின் மீது குற்றம் சாட்டும் வழக்கம் சிலருக்கு ஏற்பட்டு விடுகிறது. அவர்கள் ஆய்வின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குகின்றனர். ஒரு தீர்ப்பில் குழப்பம் இருப்பதாக ஒரு தரப்பில் கூறப்பட்டால் நானே அந்த ஃபைலை பார்க்கிறேன், ஆனால் நான் ஏற்கனவே கூறியது போன்று பெரும்பாலான தீர்ப்புகள் சரியாகவே இருக்கின்றன. தவறான எண்ணங்களினால் மட்டும் ஐயப்பாடுகள் எழுப்பப்படுகின்றன. எனவே தவறான எண்ணத்தில் இருந்து விலக வேண்டும். தவறான எண்ணம் பிறகு தீமையின் வாசலை திறக்கிறது. கஸாவின் விவகாரங்கள் நேரடியாக கொடுக்கல் வாங்கலின் அடிப்படையில் இருக்கலாம், தொழில் ரீதியானதாக இருக்கலாம், அல்லது குடும்ப விவகாரங்களாக இருக்கலாம். நேரடியாகவோ அல்லது எவர் மூலமாகவோ அது கொடுக்கல் வாங்கல் விவகாரமாக மாறிவிடுகிறது. ஹக் மஹர் வழங்கல் அல்லது ஏதாவது சாமான்கள் வழங்கல், கணவன் மனைவி சண்டைகளில், கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில், பொருளாதார விவகாரங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. இவ்வாறு ஒவ்வொரு விவகாரத்திலும் ஏதாவது ஒரு வடிவத்தில் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் இன்வால்வ் ஆகிவிடுகிறது. ஏதாவது ஒரு நிலையில் அவகாச காலம் செல்கிறது. கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களிலும் பெரும்பாலும் இன்ன தொகை வேண்டும் என்று முறையீடு செய்யப்படுகிறது. குடும்ப விவகாரங்களில் உதாரணமாக ஹக்கு மகரின் தொகை கேட்கப்படுகிறது. நிச்சயமாக இதுவும் கூட கணவனின் பொறுப்பில் உள்ள ஒரு கடன் ஆகும். ஆனால் சில வேளைகளில் பெண் தரப்பினர் பையன் தரப்பினரிடம் அதிக அளவான தொகையை ஹக்கு மகராக எழுத வைக்கின்றனர். ஒரு வகையில் அந்த பையன் அந்த தொகையை செலுத்துவதற்கு ஒரு கடன் போன்று கட்டுப்படுத்தப்படுகின்றான். இன்னொரு காரணம், பெண் வீட்டினர் வரம்பு மீறுகின்றனர். பையனை பிணைத்து வைப்பதற்காக அதிக மகர் தொகையை எழுத வைக்கின்றனர். பையன் தருவதற்கே சிரமமான ஒரு தொகையாக அது இருக்கின்றது. மறுதரப்பு அதனை செலுத்துவது சிரமம் என்ன, செலுத்துவதற்கு வாய்ப்பே இல்லை. கஸா பையனின் சூழ்நிலையை பார்த்து ஹக் மஹரை குறைத்தால் இதனாலும் மறுதரப்பு ஆட்சேபனை செய்கிறது. அதேபோன்று நேரடியான கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள் உள்ளன. கஸா நிலைமைகளை பார்த்து தவணை முறையை ஏற்பாடு செய்தால் அதனாலும் மறுதரப்பு ஆட்சேபனை செய்கிறது. நாம் அகமதிகள், நாம் ஒரு அமைதி நிறைந்த சமுதாயத்தை பற்றி நாம் உலகிற்கு கூறும்போது நாமும் ஒவ்வொரு விவகாரத்திலும் சமுதாயத்தில் அமைதியை நிலைநாட்ட முயற்சி செய்ய வேண்டும். சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் விவகாரங்களில் எவ்வாறு நடந்து கொண்டனர், அதன் ஒரு பொலிவு ஒரு சம்பவத்தில் கிடைக்கிறது. ஹஜ்ரத் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு பற்றி வருகிறது. ஒரு முஸ்லிம் அவர்களிடம் சிறு கடன் வாங்கியிருந்தார். இவர் எப்போது கடன் வசூலிக்க சென்றாலும் அவர் மறைந்து கொள்பவராக இருந்தார். ஒரு நாள் இவர் வசூலிக்க சென்றபோது அவரது மகன் மூலம் அவர் வீட்டில் இருப்பது தெரிய வந்தது. நீர் வீட்டினுள் தான் இருக்கிறீர் என்று தெரிந்துவிட்டது. எனவே நீர் ஒளிந்திருப்பது பயனற்றது. எனவே வெளியில் வாரும், என்னிடம் வந்து பேசும் என்று வெளியில் இருந்து சப்தமிட்டார். அம்மனிதர் வெளியில் வந்ததும் ஒளிந்து கொண்டிருந்ததன் காரணத்தை கேட்டார். அவர் கூறினார், தற்போது நான் மிகவும் வறிய நிலையில் இருக்கிறேன். எனது பொருளாதார நிலை மிகவும் மோசமாக உள்ளது. என்னிடம் எதுவும் இல்லை. அத்துடன் நான் குடும்பஸ்தன், குழந்தைகள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களின் செலவையும் பார்க்க வேண்டியுள்ளது. உடனே அபூ கதாதா, உண்மையாகவே நீர் கூறுவது போன்று இதுவா உமது நிலை என்று கேட்டார்கள். இறைவன் மீது ஆணையாக இதுவே எனது நிலை என்று அவர் கூறியதும் அன்னார் அவரது எல்லா கடன்களையும் மன்னித்து விட்டார்கள்.
இதுவே மோமின் ஒருவர் மற்றவரிடம் காட்ட வேண்டிய மென்மையான நடைமுறையும் அன்பு நேசம் பரப்பும் நிலையுமாகும். இதனால் அமைதி பரவும். ஆனால் இதில் கடன் வாங்கியோரின் நிலையும் கூட விளக்கப்பட்டுள்ளது. அவர் பிடிவாதமாக தொகையை விழுங்குபவராக இருக்கவில்லை. அவரிடம் கடன் வாங்கிய உணர்வும் வெட்கமும் காணப்பட்டது. கடன் செலுத்த முடியவில்லை, எனவே ஒளிந்து கொண்டு திரிந்தார். ஆனால் தரமாட்டேன் என்று கூறவில்லை. இக்காலத்தில் நம்முன் பிரச்சனைகள் வருகின்றன. இதற்கு முற்றிலும் மாற்றமான ஒரு நிலைதான் காணப்படுகிறது. கடனை வாங்குகின்றனர், பிறகு நாங்கள் வாங்கவே இல்லை என்று நிரூபிக்க முயற்சி செய்கின்றனர். ஆகவே அமைதி நிறைந்த சமூகம் என்பது இரு தரப்பினரின் நடைமுறையால் தான் உருவாகிறது. கடன் கொடுப்பவர் அல்லது கடன் திருப்பி பெற உரிமை பெற்றவர் தரப்பில் அவகாசம் வழங்குவதன் மூலமாகவும், கடனை திருப்பி செலுத்தும் பொறுப்பில் உள்ளவரிடம் பொறுப்புணர்ச்சி மற்றும் கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்ற கவலை ஏற்படுவதன் மூலமே சமுதாயத்தில் அமைதி ஏற்பட முடியும். ஆகவே ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் உடைய பையத்தில் வந்து நாமும் கூட இத்தகைய உணர்வை உருவாக்க வேண்டியது அவசியமாகும். கஸா அவகாசம் வழங்கினாலும் சரி, வழங்காவிட்டாலும் சரி, கஸா எவரையும் வழங்குமாறு கட்டுப்படுத்தினாலும் சரி, கட்டுப்படுத்தாவிட்டாலும் சரி, உரிமையை பெறுபவர் மென்மையை வெளிப்படுத்த வேண்டும். உரிமையை தருபவருக்கு திருப்பி செலுத்துவது பற்றிய தமது உணர்வை வெளிப்படுத்தி அதனை திருப்பி தருவதற்கு முழுமையான முயற்சியும் செய்ய வேண்டும். உரிமையை செலுத்தாமல் இருந்துவிட்டு பிறகு தட்டி கழிப்பது பற்றி ஒரு சம்பவத்தை ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள். விஷயம் என்னவென்றால், அது ஒரு மனிதரின் இடம் சம்பந்தமான வழக்காக இருந்தது. வாடகைக்கு இருப்பவர் காதியானில் இருந்தார். வாடகைக்கு இருப்பவர் இடத்தை காலி செய்யவில்லை. கட்டட உரிமையாளர் காதியானில் வசிக்கவில்லை. இராணுவத்தில் வேலை பார்த்தார். வருடத்தில் சில நாட்களுக்காக மட்டுமே காதியானுக்கு வருவார். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், நான் அம்மனிதரிடம் கூறினேன், நீர் இராணுவத்தில் வேலை செய்கிறீர், வருடத்தில் 15-20 நாட்களுக்கு காதியான் வருகிறீர். இத்தனை நாளைக்கு நீர் நமது லங்கர்கானாவில் கூட தங்க முடியும், நமது விருந்தோம்பலின் கீழ் இருக்க முடியும், அல்லது ஏதாவது ஒரு நண்பரின் வீட்டிலும் தங்க முடியும். இப்போது இங்கு இடப்பற்றாக்குறை உள்ளது. நீங்கள் வாடகைக்கு இருப்பவரை சில நாட்கள் தங்குவதற்காக வெளியேற்றினால் அவருக்கு மிகவும் கஷ்டமாகிவிடும். பிறகு ஒரு உதாரணமும் அதற்கு தந்தார்கள். சஹாபாக்கள் தமது சொத்துக்களையே தந்துவிட்டார்கள். நீர் 10-15 நாட்கள் தங்குவதற்காக 11.5 மாதம் வீட்டில் வசித்து வருபவரை வெளியேற்ற விரும்புகிறீர். அன்னார் கூறுகின்றார்கள், இது அவரை மிகவும் தாக்கத்திற்கு உள்ளாக்கியது. அவர் கூறினார், ஹுசூர், நீங்கள் சரியாகத்தான் சொல்கிறீர்கள். அவரை தொந்தரவு செய்வது எனது தவறுதான். ஆனால் நீங்கள் அந்த வாடகைக்கு இருப்பவரிடம் கேளுங்கள். அவர் கடந்த 8-9 மாதங்களாக வாடகையை தரவில்லை. இதனால் அவரை வீட்டிலிருந்து காலி செய்ய நினைத்தேன். அப்போது ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், உடனே நான் அந்த வீட்டு உரிமையாளரிடம் கூறினேன், இது அறிவுபூர்வமானதுதான், உமது தவறு ஒன்றுமில்லை. இந்த வழக்கை தொடுத்தவர் இவ்வளவு காலமாக தான் வாடகை கொடுக்காததை கூறவில்லை. அன்னார் கூறுகின்றார்கள், அப்போது எனக்கு நிலைமை மிகவும் கஷ்டமாகிவிட்டது. நான் வீட்டு உரிமையாளரின் உள்ளத்தை மென்மைப்படுத்த முயற்சி செய்தேன். ஆனால் அவர் கூறிய வார்த்தைக்கு என்னிடத்தில் எந்த பதிலும் இல்லை.
மற்ற தரப்பு வாடகையை செலுத்தியிருந்தால் நான் வெற்றி பெற்றிருப்பேன், செய்ய வேண்டிய தீர்ப்பை கூறியிருப்பேன். ஆனால் இவர் வாடகையும் கூட செலுத்தவில்லை, பிறகு வீட்டையும் தன் வசத்தில் வைத்துக் கொள்ள விரும்பியிருந்தார். அன்னார் கூறுகின்றார்கள், அப்போது எனது நிலை ஒரு பட்டாணின் நிலையாகிவிட்டது. அந்த பட்டானிடம் ஒருவர் கூறினார், நீர் ஒருவரை கலிமா சொல்ல வைத்தால் சொர்க்கத்துக்கு போய்விடலாம். அந்த பட்டான் ஒரு இந்துவை பிடித்து கலிமா சொல் என்றார். அந்த இந்து கூறினார், நான் இந்து, கலிமா சொல்லி எனக்கு என்ன ஆகப் போகிறது? உடனே அவர், இல்லை, நீ சொல்லத்தான் வேண்டும், இல்லை என்றால் என்று வாளை எடுத்து உன்னை கொன்று விடுவேன் என்றார். கடைசியில் ஹிந்து, சரி களிமா சொல்லிக் கொடு. பட்டான் கூறினார், நான் சொல்லித் தரமாட்டேன், நீயே சொல். ஹிந்து கூறினார், எனக்கு எப்படி படிக்க முடியும்? களிமா என்னவென்று எனக்கு என்ன தெரியும்? நீயே படித்துக் கொடு, உமக்கு தெரிந்திருக்கும். அவர் கூறினார், எனக்கு தெரியாது, இன்றைக்கு எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, இருந்திருந்தால் உன்னை களிமா சொல்ல வைத்து நான் சொர்க்கம் போக இருந்தேன். அன்னார் கூறுகிறார்கள், நான் போதனை செய்ததில் வீட்டு உரிமையாளரின் உள்ளம் மென்மையாகிவிட்டது. அவர் கூறிய வார்த்தையில் எனது களிமாவும் பட்டானின் களிமா போன்றாகிவிட்டது. மறுதரப்பு வாடகையை கொடுத்திருந்தால், உரிமையை பறிக்காமல் இருந்தால், நான் வீட்டு உரிமையாளருக்கு களிமா சொல்லி தந்திருப்பேன். ஆகவே மோமீன் ஒருவர் மற்றோரின் உரிமையை தருவதில் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். ஒரு சம்பவம் அல்ல, பல சம்பவங்கள் உள்ளன, கஸாவுக்கும் வருகின்றன, காலத்தின் ஹலீஃபாவிடமும் எடுத்து வைக்கப்படுகின்றன என்றால் அது உண்மையை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். அதுவன்றி காலத்தின் ஹலீஃபா வெட்கப்பட வேண்டி வரும், அவரை வெட்கப்படுவதிலிருந்து காப்பாற்ற வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போன்று நிறைய விவகாரங்கள் இருக்கின்றன. உரிமையை பெற வேண்டியவரை நாம் மென்மைப்படுத்தியே விட்டாலும் கூட உரிமையை தருபவரின் நடைமுறை மேற்கொண்டு நாம் முன் செல்ல விடாமல் தடுத்து விடுகிறது. பிறகு இன்னொரு புகார் வருகிறது, எம்மிடம் கருணை காட்டப்படவில்லை. அழகிய சமுதாயத்தை உருவாக்குவதற்காகவும் எவ்வாறு நடைமுறை இருக்க வேண்டும், இருதரப்பும் தமது உரிமையை எப்படி செலுத்த வேண்டும் என்பது சம்பந்தமாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சில மேற்கோள்களை எடுத்து வைக்கின்றேன். அன்னார் ஒரு சந்தர்ப்பத்தில் இருவருடைய விவகாரத்தின் பரஸ்பரம் மென்மை உருவாக்குவோருக்கு துஆ வழங்கியவாறு கூறினார்கள், விற்கும் போதும் வாங்கும் போதும் திருப்பித் தரும் எண்ணம் கொண்டிருக்கும் நிலையில் அவகாசம் தருபவருக்கு அல்லாஹ் கருணை காட்டுவானாக. பிறகு எளிதை தருபவருக்கு நற்செய்தி வழங்கியவாறும் மற்றவருக்கு அவ்வாறு செய்யுமாறு தூண்டியவாறும் அன்னார் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதரை சொர்க்கத்திற்கு அனுப்பினான். விற்கும் போதும் வாங்கும் போதும், கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்க எண்ணும் போதும் அவர் எளிதை உருவாக்குபவராக இருந்தார். இதனால் அவரை சொர்க்கத்தில் நுழைத்தான். பிறகு ஒரு ரிவாயத்தில் வருகிறது, அன்னார் கூறுகின்றார்கள், ஒருவர் கஷ்டப்பட்ட கடன்பட்ட ஒருவருக்கு கடனை திருப்பி செலுத்த அவகாசம் வழங்கினார் அல்லது மன்னித்து விட்டார் என்றால், அல்லாஹ்வின் நிழலை தவிர வேறு நிழலில்லாத நாளில் அல்லாஹ் அவருக்கு தனது அர்ஷின் கீழ் இடமளிப்பான். பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் ஒரு மனிதரை மன்னித்தலுடன் நடந்து கொண்டது தொடர்பாக கூறினார்கள். ஒரு வியாபாரி மக்களுக்கு கடன் தந்து வந்தார். அவர் ஏதாவது கஷ்டப்பட்டவரை கண்டால் தனது பணியாளரிடம் இவரை கண்டும் காணாமல் நடந்து கொள்ளுமாறு கூறுவார். அல்லாஹும் நம்மிடம் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றார். அன்னார் கூறுகிறார்கள், அவரது அந்த செயலின் காரணமாக அல்லாஹ் அவரை
கண்டும் காணாது மன்னித்தான். ஆகவே எவருக்கு வாய்ப்புள்ளதோ அவர் சண்டை சச்சரவு செய்து நீதிமன்றத்தில் அனாவசியமாக நேரத்தையும் பணத்தையும் வீணாக்குவதை விடுத்து எந்த அளவுக்கு சாத்தியமோ அந்த அளவுக்கு அவகாசம் வழங்க வேண்டும். ஆனால் கடன் தந்தவருக்கு மட்டும்தான் அவகாசம் வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறவில்லை. இஸ்லாம் எத்தகைய அமைதி நிறைந்த சமுதாயத்தை உருவாக்குகிறது என்றால் ஒவ்வொரு பிரிவுக்கும் அவரது கடமைகளை கவனமூட்டுகிறது. அதன் மூலமே உள்ளத்தின் வெறுப்புகள் அகல முடியும், அமைதியும் நிலைபெறும். எனவே எவருக்கு திருப்பி செலுத்தும் பொறுப்புள்ளதோ அவருக்கும் அறிவுறுத்துகிறது. ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ஒரு உதாரணம் தந்தார்கள். நிறைய உதாரணங்கள் முன் வருகின்றன. எந்த கட்டாய சூழ்நிலையும் இல்லாமலேயே உரிமையை தருவதில் தாமதம் செய்கின்றார்கள். அத்தகையோருக்கு ஜமாத் அமைப்பு ஒருபோதும் ஆதரவு தர முடியாது. அத்தகையோருக்கு ஆதரவு தந்தால் பிறகு உரிமையை விழுங்குபவருக்கு சுதந்திரம் கிடைத்துவிடும். அமைதிக்கு பதில் சமூகத்தில் குழப்பம்தான் உருவாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பையத்து நிபந்தனைகளுள் இதுவும் ஒரு நிபந்தனையாகும். குழப்பத்தில் இருந்து தப்புவதற்கு முயற்சி செய்வேன் என்பது. இந்த வகையில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது குறித்தும் நமக்கு வழிகாட்டல் வழங்கியுள்ளார்கள். ஒரு ரிவாயத்தில் வருகிறது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், செல்வந்தர் தமது கடனை திருப்பி செலுத்தாமல் தட்டி கழிப்பது அநீதியாகும். உங்களிடம் இவ்வாறு தட்டி கழிப்பவரின் பின் செல்வதற்கு கூறப்பட்டால் அவர் அவரை பின்தொடர்ந்து அதனை செலுத்த வைக்க வேண்டும். இங்கு எந்த மென்மையும் இல்லை, எந்த அவகாசம் தரவும் அவசியமும் இல்லை. ஏனெனில் அவருக்கு வசதி இருக்கிறது திருப்பி செலுத்த. நான் ஏற்கனவே கூறியது போன்று இவ்வாறு செய்யாவிட்டால் உரிமையை விழுங்குபவருக்கு துணிச்சல் பிறந்துவிடும். பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், கடன் திருப்பி செலுத்த வேண்டியவர் தட்டி கழித்து வந்தால் அவரது தண்டனை அனுமதிக்கப்பட்டதாகிவிடுகிறது. எனவே அத்தகைய உரிமையை பறிக்கும் ஒருவருக்கு தண்டனை தருவது ஜமாத் அமைப்பின் கடமையாகும். அவர்கள் ஒத்துழைக்காமலும் கஸாவின் தீர்ப்புக்கு ஏற்ப செயல்படாமலும் இருப்பார்களாயின் உரிமையை பறிப்பவருக்கு தண்டனை கிடைத்தால் பிறகு எம் மீது கருணை காட்டப்படவில்லை என்று அவர்கள் கூச்சலிடக்கூடாது. அல்லாஹ் தஆலாவின் ரசூல் அவர்களுக்கு தண்டனை வழங்க ஜமாத் அமைப்புக்கு உரிமை தந்துள்ளார்கள். நாட்டின் சட்டமும் கூட அத்தகையோருக்கு தண்டனை தான் தருகின்றது. பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயமுறுத்தத்தக்க கடும் எச்சரிக்கை. இதனை அன்னார் உரிமையை திருப்பி செலுத்தாதவரை பார்த்து கூறுகிறார்கள். திருப்பி செலுத்தும் எண்ணத்தில் ஒரு பொருளை வாங்கினார் அல்லது கடன் வாங்குகிறார் என்றால் அல்லாஹ் அவரை அதனை திருப்பி செலுத்த வைப்பான். எவர் பொருளை திருடவும் உரிமையை விழுங்கவும் செய்யும் எண்ணத்தில் கடன் வாங்கினாரோ அல்லாஹ் அவரை அழித்து விடுவான். ஆகவே நியத் நேர்மையானதாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அதற்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி தருகின்றான். அல்லது கடன் தந்தவரின் உள்ளத்தில் மென்மையை ஏற்படுத்துகின்றான். ஆனால் ஒருவரின் நியத்தே நல்லதாக இல்லை என்றால் பிறகு அல்லாஹும் அவருக்கு தண்டனை தருகின்றான். ஒருவருக்கு கடனும் இருந்து அவரது சொத்துக்களும் தொகையும் அதனை திருப்பி செலுத்த போதுமானதாக இல்லை என்றால் அத்தகையவரின் ஜனாசாவை பொதுவாகவே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுததில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் கடனிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு துஆவும் செய்தார்கள். இன்னும் சொல்வதாயின் அன்னார் கடனை குஃபுருடன் சேர்த்துள்ளார்கள். இந்த வகையில் ஒரு ரிவாயத் சஹாபி கூறுகின்றார், நான் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் குஃபுர் மற்றும் கடனில் இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூற கேட்டேன். ஒரு மனிதர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், கடன் விவகாரம் குஃபருக்கு சமமாகவா கருதப்படும்? அப்போது ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஆம். இது சம்பந்தமாக மேலும் விளக்கம் ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ரிவாயத்தில் இருந்து கிடைக்கிறது. அன்னார் கூறுகின்றார்கள், ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் துஆ செய்து வந்தார்கள், அல்லாஹ்வே, நான் பாவங்கள் மற்றும் கடனில் இருந்து உனது பாதுகாப்பை தேடுகிறேன். கேட்பவர் ஒருவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலாவிடம் தாங்கள் எவ்வளவு அதிகமாக கடனில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறீர்கள்? உடனே ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதர் கடன்பட்டு விட்டார் என்றால் பேசும்போது பொய் சொல்கிறார், வாக்குறுதி கொடுத்துவிட்டு மாறிவிடுகிறார். ஆகவே இக்காரணத்தினால்தான் பாதுகாப்பு தேட வேண்டும். கடன் வாங்குபவர் முடிந்தவரை நேரடியாக அதிலிருந்து தப்ப வேண்டும். வாங்கிவிட்டால் பிறகு அது பற்றி கவலைப்படவும் வேண்டும். உரிமைகளை வழங்குவதும் கடனை திருப்பி தருவது போன்றதே ஆகும். எனவே அதன் பக்கம் எச்சரிக்கையுடன் கவனம் செலுத்த வேண்டும். கஸாவின் தீர்ப்புக்கு பிறகு உரிமைகளை கடன்களை மன்னிக்க வைக்க விரும்பினால் பிறகு எதிர்த்தரப்பிடம்தான் மன்னிக்க வைக்க வேண்டும். உரிமைகளை தந்தவர்தான் மன்னிக்கவும் முடியும் அல்லது அவகாசம் தர முடியும். எனவே ஜமாத் மக்கள் இதன் பக்கம் மிகவும் கவனம் செலுத்துவது அவசியமாகும். கடன் திருப்பி தருவதில் ஹஜரத் முதலாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் ஒரு வழிமுறையை கூறினார்கள். நிறைய பேர் எழுதுகிறார்கள், கடன்பட்டவர் இதனை அமல் செய்து பாருங்கள். ஒன்று, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இரண்டாவது, வீணான செலவுகளை விட்டுவிட வேண்டும். பெரும்பாலான கடன்களை மக்கள் அனாவசியமான செலவுகளை செய்வதற்காகவே வாங்குகின்றனர். ஆசைகளை அதிகமாக்கிக் கொள்கின்றனர். மூன்றாவதாக, ஒரு பைசா கிடைத்தாலும் கடன் தந்தவருக்கு கொடுத்து விட வேண்டும். சிறு சிறு தொகையாக எங்கிருந்து உங்களிடம் வந்தாலும் எந்த அளவுக்கு உங்கள் செலவுகள் போக செலுத்த முடியுமோ செலுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். செலுத்திக் கொண்டே செல்லுங்கள். எவ்வாறு இருப்பினும் ஒரு கவலை இருக்க வேண்டும். சின்னஞ்சிறு தொகை மிஞ்சினாலும் அதனை செலுத்த வேண்டும். உங்களை கஷ்டத்தில் போட்டுக்கொண்டு மிச்சப்படுத்த வேண்டும். அதனை கடனை செலுத்த பயன்படுத்த வேண்டும். சிலர் அனாவசிய செலவுகளுக்காக ஆர்வத்தில் கடன் வாங்கி விடுகின்றனர். பெரிய பெரிய கார்களை வாங்குகின்றனர். ஒருவர் என்னிடம் எழுதியுள்ளார், என்னிடம் ஒரு கார் இருக்கிறது தான், ஆனால் எனக்கு இன்ன கார் ரொம்ப பிடிக்கும், பைசா இல்லை, பேங்கில் கடன் வாங்கி கார் வாங்கலாமா? மனிதன் ஒரு முறை கடன் வாங்கிவிட்டால் பிறகு அதிலேயே பிடிபட்டு விடுகின்றான். ஆகவே இந்த அனாவசியமான விருப்பங்களில் இருந்து விலக வேண்டும். அதுபோன்று இன்னும் சிலர் இளைஞர்கள் அனுபவம் இல்லாமல் தொழில் தொடங்கி விடுகின்றனர். தொழிலின் பெயரால் மக்களிடம் பணத்தை வாங்குகிறார்கள். அனுபவம் இல்லாததால் பணமெல்லாம் போய்விட்டது. தானே தேவையுடையவராகிவிட்டார். மக்களின் பணமும் அதில் மூழ்கிவிட்டது. அத்தகையவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொடுப்பவர்களும் கூட கொடுத்துவிட்டு புகார் கூறுவதற்கும் வழக்கு தொடுப்பதற்கும் பதிலாக கொடுக்கும் முன் யோசித்து கடன் தர வேண்டும். அல்லது தொழில் பணம் போடுவதாயினும் யோசித்து செய்ய வேண்டும். ஏனென்றால்
தமது பணமும் மூழ்கிவிடுகிறது. அடுத்து கடன் தந்த அப்பாவியின் பணமும். சிலரை அப்பாவி என்றும் கூற முடியாது. தீய செயல்களை செய்கின்றனர். சிலரது நீயத்தே நல்லதாக இருப்பதில்லை. பிறகு இழிவுக்கும் அவமானத்துக்கும் ஆளாகின்றனர். எவ்வாறு இருப்பினும் இதுபோன்ற காரியங்களில் இருந்து நாம் தப்ப வேண்டும். அமைதி நிறைந்த சமுதாயம் நமக்குள் உருவாக வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்மை நமது வாழ்வில் ஒரு உண்மையான மோமீனின் சாயலில் உருவாகும் வாய்ப்பு தருவானாக. ஓர் அமைதி நிறைந்த சமுதாயத்தை நாம் உருவாக்குவோமாக. நல்லொழுக்கத்தின் உயர் தகுதியை எதனை ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நம்மிடம் எதிர்பார்க்கிறார்களோ அதனை, எது திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ளதோ, ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனமூட்டியுள்ளார்களோ அதனை நம்மிடத்தில் கொண்டு வருவோமாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله